ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ஸ்வீட் கார்ன் பிரெட் பயன்படுத்தி கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச கார்ன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கார்னை சேர்த்தாச்சு. அடுத்தது சோள மாவு அரை கப், பிரெட் ஸ்லைஸு ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இது போல் தூள் பண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். குடை மிளகாய் 1/4 கப் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் அரை டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 2 உருளைக்கிழங்கு வேக வைத்தது நல்லா ஆறின பிறகு துருவிட்டு இந்த கட்லெட் மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே கட்லெட் செய்யும் போது உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு துருவி கட்லெட் மாவில் சேர்த்துக்குங்க. இப்போது கட்லெட் மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மைதா மாவு 1/4 கப் எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இதில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்தது ரஸ்க்கு தூளில் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கட்லெட் மாவில் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் தட்டி இது போல் ஷேப்பில் கட்லெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண கட்லெட்டை மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரஸ்க்கு தூளில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரஸ்க்கு தூளில் எதுக்கு நம்ம கோட் பண்ணுறோன்னா கட்லெட் மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் ரஸ்க்கு தூளுக்கு பதிலாக பிரெட் ஸ்லைஸை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கட்லெட்டில் ஒட்டுறளவுக்கு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி உள்ள கட்லெட் மாவையும் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட்லெட் ரெடி பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி ரஸ்க்கு தூளில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட்லெட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ண கட்லெட்டை போட்டுக்கலாம். மீடியமான தீயிலேயே கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் ஃப்ரை ஆகிறதுக்கு திருப்பி விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே சரியாக வேகாது. அதனால் மீடியமான தீயிலேயே கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்தடுத்து கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா கட்லெட் சரியாக வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான நல்ல க்ரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போல் டேஸ்டான ஹெல்தியான ரெசிபியில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி.